செய்தியை பார்த்து வருகிறோம். செங்கல்பட்டு அருகே விபத்துக்குள்ளான விமானத்தின் கருப்பு பெட்டி தற்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லிபிகாவிடம் கேட்கலாம். லிபிகா, விவரங்கள். சிவரஞ்சனி, செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அருகில் நேற்றைய தினம் பயிற்சி ராணுவத்தை சேர்ந்த பயிற்சி சிறிய ரக விமானம் அப்படிங்கிறது கீழே விழுந்து விபத்துக்குள்ளானது. இந்த நிலையில் நேற்றிலிருந்து அதை தேடும் பணியில ராணுவத்துறை அதிகாரிகள் ஈடுபட்டிருந்த நிலையில் தற்போது இன்று காலை 7 மணிக்கு மீண்டும் விமானத்தில் சிதறி உடைந்த அந்த விமானத்தில் இருக்கக்கூடிய அந்த சிதறிய பாகங்களை தேடும் பணியில் ஈடுபட்டிருந்தனர். கிட்டத்தட்ட 4 மணி நேரத்திற்கு மேலாக தேடிய நிலையில் தற்போது அதில் இருக்கக்கூடிய அந்த கருப்பு பெட்டி என்பது கண்டறியப்பட்டிருக்கின்றது. அதனுடைய நேரடி காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக ஒரு விமானத்தில் கருப்பு பெட்டி ஒரு முக்கிய பங்கு வகித்து வருகிறது. அந்த வகையில் கருப்பு பெட்டியை தேடும் பணி அப்படிங்கிறது ரொம்ப தீவிரப்படுத்தப்பட்டிருந்தது. நேற்றிலிருந்து முழுவதுமாக தேடப்பட்டு தற்போது அந்த கருப்பு பெட்டி அப்படிங்கிறது கண்டறியப்பட்டிருக்கின்றது. விமானத்தில் இருக்கக்கூடிய அந்த கருப்பு பெட்டியினுடைய ஒரு முக்கிய பங்கு அப்படிங்கிறது அந்த விமானத்தில் இருக்கக்கூடிய உரையாடல்கள் முழுவதுமே பதிவு செய்வதற்கு ஒரு முக்கியப்பதாக இருக்கிறது. கிட்டத்தட்ட பல மணி நேரமாக இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை பதிவு செய்து உரையாடல்களை பதிவு செய்வதோடு விமானத்தில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் பதிவு செய்யும். அதே போன்று விமானம் எந்த வேகத்தில் செல்கிறது, எந்த உயரத்தில் இருக்கிறது உள்ளிட்ட முக்கிய விஷயங்களையும் அந்த கருப்பு பெட்டி அப்படிங்கிறது பதிவு செய்கிறது. ஒவ்வொரு விமானத்திலுமே இது போன்ற கருப்பு பெட்டி அப்படிங்கிறது முக்கிய அங்கமாக இருந்து வருகிறது. விமானத்தினுடைய பின்புறத்தில் இந்த கருப்பு பெட்டி அப்படிங்கிறது அமைக்கப்பட்டிருக்கும். அது மட்டுமின்றி இந்த கருப்பு பெட்டியினுடைய மற்றொரு முக்கிய அம்சம் அப்படின்னு பார்க்கப்பட்டோம் அப்படின்னா, ஒரு விமானம் விபத்துக்கு உள்ளானா அந்த விமானம் எதன் காரணமாக விபத்துக்கு உள்ளாகி இருக்கின்றது, எதிர்காலங்களில் இது போன்று விபத்து எதுவும் நடைபெறாமல் இருப்பதற்கு ஏதுவாகவும் இந்த கருப்பு பெட்டி பங்கு வகிக்கின்றது. அதன் அடிப்படையில் தற்போது அந்த கருப்பு பெட்டி அப்படிங்கிறது கண்டறியப்பட்டிருக்கின்றது. அதே போன்று தொடர்ந்து விமானப்படைக்கு சொந்தமான விமான நிலையம் விபத்துக்குள்ளான நிலையில் இது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் டெல்லி சென்று கருப்பு பெட்டி ஆய்வு செய்யவும் முடிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். தொடர்ச்சியாக தற்போது கண்டறியப்பட்டிருக்கக்கூடிய இந்த கருப்பு பெட்டியை டெல்லிக்கு கொண்டு சென்று அங்க இருக்கக்கூடிய ராணுவ அதிகாரிகள் தொடர்ந்து ஆய்வு செய்து எதன் அடிப்படையில் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கின்றது என்பது குறித்து ஆய்வு செய்ய இருக்கின்றார்கள். தொடர்ந்து 50க்கும் மேற்பட்ட ராணுவத்துறை அதிகாரிகள் 2 பொக்லைன் இயந்திரம், ஒரு கிரேன் உதவியுடன் நேற்றிலிருந்து அந்த தேடும் பணியில தீவிரமாக இருந்து வந்தனர். அதே போன்று நேற்று இரவுக்கு பின்று இரவு நேரங்களில் வெளிச்சம் குறைவாக இருப்பதன் காரணமாகவும் பெரிய அளவில் தேடவில்லை என்றாலுமே இன்று காலை 7 மணி முதல் மீண்டும் தேடும் பணியை தொடங்கினாங்க. ஒவ்வொரு அந்த விமானத்தில் இருக்கக்கூடிய சிதறிய ஒவ்வொரு பாகங்களையும் தேடும் பணி மட்டுமின்றி அருகில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கும் ராணுவ அதிகாரிகள் சென்று அங்கு இருக்கக்கூடிய ஏதேனும் விமானத்தினுடைய சிதறிய பாகங்கள் இருக்கிறதா என்பது குறித்தும் இன்று காலை முதலே தொடர்ந்து தேடி வந்தனர். கிட்டத்தட்ட 4 மணி நேரத்திற்கு மேலாக தேடிய நிலையில் தற்போது அந்த கருப்பு பெட்டி அப்படிங்கிறது கண்டறியப்பட்டிருப்பதை தொடர்ந்து இந்த பகுதியில் தோண்டப்பட்ட குழிகள் முழுவதும் தற்போது அப்புறப்படுத்த வரக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போன்று தாம்பரத்தில் இருந்து ராணுவத்துறை அதிகாரிகளும் தொடர்ந்து ஆய்வு செய்து வந்தனர். இந்த நிலையில் தற்போது கண்டறியப்பட்டிருக்கின்றது. எதிர்காலங்களில் இது போன்ற விபத்து நடைபெறாமல் இருப்பதற்கு ஏதுவாக இருக்கக்கூடிய இந்த கருப்பு பெட்டி அப்படிங்கிறது தற்போது கண்டறியப்பட்டிருக்கின்றது. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லிபிகா.